நிலா, ஆனந்தி வா. நிலா என்ன பண்ற? போலாமா? எல்லாம் நீ பண்ண வேலை தானா? நான் என்ன பண்ண? நீ தானே உங்க அவர்கிட்ட சொல்லியிருக்க என்னை கூப்பிட சொல்லி. நான் சொன்னனா? ஏன் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. போய் சொல்லாத. நீ உங்க அவர்கிட்ட சொன்னதால தான் அவர் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காரு. இரு, என்ன நீயே சீனியர் உங்க அவரும் சொல்றீங்க? நீ அவருக்கு சொல்லி கொடுத்தா இல்லை அவர் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? ஆமா, அவர் தானே உங்க கணவர், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சீனியரா அப்படிதான் சொல்றாங்க. என்ன ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு சொல்றீங்களோ? அவர் சொன்னா நீ அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. சீனியர் வருவார்ல, அவர்கிட்ட நீ நான் சேர்ந்தே கேட்டுக்கலாம். என்ன, அவங்களும் வருவாங்களா? ஆமா, வர மாட்டாங்களா என்ன? உன்னை அவர் வர சொன்னாரோ? ஆமா, நீ தானே சொன்ன. இல்லடி, நீ வேற. நான் அவர்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? நேரில் பார்த்து பேசிக்கிறேன் பாரு. அதான் இது வரையும் நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டே இல்லை. என்ன சொல்ற? ஆமாடி, அவர் தான் பிஸி மேன் இல்லை, என்கிட்ட பேச டைம் இருக்காது. ஆனந்தி, அவர் சூப்பர் கேரக்டர். அவருக்கு வேலை இருக்கிறதால தான் உங்ககிட்ட பேச மாட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மண்ணு பேசிக்கிட்டே இரு. எங்க அப்போ கூட அவருக்கு டைம் இருந்தா சொல்லுவாரு. ஓஹோ, ரொம்ப ஃபீல் பண்றியோ சார் பேச மாட்டாருன்னு? அவர்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். பாத்தியா நீ, நான் உன்னை கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு சொல்லிட்ட. இப்போ அவரு கூட தான் நீ வரேன்னு சொல்லியிருக்க. என்ன இதெல்லாம்? அவர்கிட்ட இப்படி வர முடியாதுன்னு சொல்றது. அதான் சரி, எப்படியோ நீ வந்தா சரிதான். சரி வா, நீ போ ஆனந்தி, நான் வரேன். நீதான் என்ன ஃபோன் வைப்ரேட் வச்சிருக்கியோ? யாரையும் கால் பண்றாங்க. அவங்களா இருக்குமா? ஏய் நிலா, என்ன? யாருமா? என் இதயம். அவங்களே தான். ஆனந்தி, அட்டன் பண்ணாத. அட்டன் பண்ண வேணாமா? நான் அட்டன் பண்ணிட்டேன். ஏண்டி? பேசு. போன் என்கிட்ட கொடு. இல்ல இல்ல, இப்படியே பேசு. ஹலோ பொண்டாட்டி. சீனியர். ஹலோ, நான் அப்புறம் பண்றேன். பொண்டாட்டி என்ன பண்ற? உன்கிட்ட பேசணுமே. இவங்க யார் இப்ப கால் பண்ண சொன்னா? இவ வேற ஒரு மாதிரி பாக்குறாளே. ஆனந்தி, போன் என்கிட்ட கொடு. முடியாது, நீ அப்படியே பேசு. ஹலோ பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஏங்க, நான் அப்புறம் பண்றேன், நீங்க போனை வைங்க. நீலா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க போனை வைங்க. என்ன மேடம், என்ன நடக்குது? உங்க அவர் உங்களை பொண்டாட்டின்னு கூப்பிடுவாரோ? அவரு உங்களை பொண்டாட்டின்னு சொல்றாரு. நீ என்ன சொல்லுவ? புருஷனும் சொல்லுவியோ? போடி, இப்ப நீ வரையா இல்லையா? பாரு, எத்தனை நாளா நடக்குது. நான் போறேன். ஏய் நிலா, இருடி. ரெண்டு பேரும் எப்பத்துல இருந்து பேச ஆரம்பிச்சாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சீனியர், நீங்களே என்கிட்ட சொல்லல. இருங்க, உங்களுக்கு இருக்கு. அம்மா. வரேன். அம்மா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா முதல், நான் கிளம்பிட்டேன். ஓகேம்மா, உங்களை அப்படி கூட்டிட்டு போவான். ஏன் முதல், நீ வரலையா? அம்மா, நீங்க முன்னாடி போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வந்துடுறேன், நீங்க பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரி முதல். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா முதல். இமையா? வரேம்மா. இமையா, கிளம்பிட்டியா? நான் ரெடிமா. சரி இமையா, நீ அபி வர சொல்லு. ஓகேம்மா. அண்ணி வா. கீதா, சுனில், காவியா வாங்க. வரேன் நீ. வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல, நீ சாப்பிட்டு தான் வந்தோம். அண்ணி கிளம்பிட்டீங்களா? அண்ணன் எங்க? கிளம்பிட்டேன் கீதா. என்னங்க? கீதா, வாமா. வரேண்ணே, நீங்களும் வாங்க. இல்ல மஞ்சு, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது. பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. அபி அண்ணா, நீ வர மாட்டேன்னு நினைச்சேன். ஜோரா ரெடியா இருக்க? நான் வர மாட்டேன்னு நினைச்சியா? ஏன்? இல்ல, நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறப்ப நீ வரல, அதான் இப்பயும் வர மாட்டியோன்னு நினைச்சேன். அப்போ எனக்கு வரணும்னு தோணல. இப்ப மட்டும் வரணும்னு தோணுதோ? ஆமா. அது எப்படி இப்ப மட்டும் வரணும்னு தோணுது? அதெல்லாம் அப்படித்தான். நடக்கட்டும் நடக்கட்டும். நிலா, நீ வரேன்னு சொன்னாங்களோ? இல்லைமையா, நான் நிலா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நடிக்காதடா, நீ அதனாலதான் வரேன்னு தெரியும். இல்லைமையா, நான் நிலா கிட்ட சொல்லவே இல்லை. இதை சொல்லலாம் தான் கால் பண்ணேன், சரியா பேச முடியல. யாருக்கு மாமா கால் பண்ணீங்க? யார் கால் பண்ணா நீ என்ன பண்ண போற? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு.
இமையா, நான் கார்ல வெயிட் பண்றேன், எல்லாரும் வாங்க. ம் ஓகேண்ணா. மாமா மாமா நீங்களும் நானும் பைக்ல போலாமா? பைக்ல தானே, தாராளமா போலாமே. என்ன சொல்றான்? பைக்ல போலாமா? அப்படியே மாமா? சுனில் மாப்பிள, உங்க தங்கச்சிக்கு பைக்ல போகணுமா? நீ பைக்ல கூட்டிட்டு வா. மாமா நான் உங்க கூட தான் வரணும்னு சொன்னேன். காவியா, உன்னால என்னால கூட்டிட்டு போக முடியாது. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இல்ல மாமா நான் உங்க கூட தான் வருவேன். காவியா, என்ன பேசுற? நீ எதுக்கு அவன் கூட போகணும்? நான் போகாம எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மாமா கூட போக. அப்படித்தானே மாமா? காவியா, உன்கிட்ட பேசணும். இப்படி வா. அண்ணே அப்புறம் பேசுறான். இவன் என்ன இப்படி பண்றா? எல்லாம் அம்மாவை சொல்லணும். அவன் நிலான்னு கிறுக்கு பிடிச்சு திரியறான். இவகிட்ட சொல்லணும். மாமா என்ன உனக்கு பிரச்சனை? மாமா ஏன் என்கிட்ட பேசவே மாட்டீங்க? ஆமா பேசிட்டா மட்டும் கிளுக்கிளுன்னு இருக்க போகுது. காவியா, நீ எப்படி நடந்துக்கிறியோ அது பொறுத்துதான் இருக்கு, புரியுதா? நான் என்ன பண்ண மாமா? எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்காக தான் வந்தேன் தெரியுமா? ஆனா எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. பரவாயில்ல மாமா. மாமா என்னைய பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போறீங்க. உங்க வாயில என்ன மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்ல வைக்கல பாருங்க. அண்ணி என்ன என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருக்கீங்க? சார் என்ன வரலனா? அப்படிதான் இல்ல மலர், சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா அண்ணி? நம்பிட்டேன். ஒரே பிஸி தானா? சார் உங்ககிட்ட போன்ல பேசுறாரா? அதை ஏன் கேட்குற மலர்? ஏன் நீ நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களா என்ன? சார் உங்களை தூங்க விட மாட்டாரா? இவ ஒருத்தி. நீ வேற என்ன கடுப்பு ஏத்தாதடி. ஒரே ஜாலி தான் போங்க. பேசவே மாட்டாராம். இவர் எங்க இந்த ஜாலியா இருக்குது? என்ன நீ சொன்னீங்க? ஒன்றும் இல்லம்மா. சார் உங்ககிட்ட எப்படி பேசுவாரு? பேசுனா வந்து சொல்றேன். பேசுனா சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? நீ வேற ஏன் மலர் சும்மா இரு. அண்ணி என்கிட்ட சொல்ல வெக்கமா இருக்கும். சார் உங்களை எப்படி கூப்பிடுவாரு? நிக்நேம் வச்சிருக்காரோ? அவர் தானே? வச்சிருக்காரே. அப்படியா நீ என்னன்னு கூப்பிடுவாரு? செல்லம், பூச்சி, தங்கம், பூனை, எலி அந்த மாதிரி என்ன சொல்லுவாரா? நிராணி இமையா எப்படி இருக்க? நிலா அண்ணியா? நிலா எப்ப அண்ணியாண்ணா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் இமையா. அண்ணி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் இமையா. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இமையா நானும் இங்க தான் இருக்கேன். அண்ணி நான் உங்களை கவனிக்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? ஓஹோ இப்ப தெரியுதா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. ஆமா நிலாவா அண்ணின்னு சொல்ற? அப்படின்னு யார் சொல்ல சொன்னது? அதான் நீ பாருக்கல்ல, அவ அண்ணின்னு தான் சொல்லுவா. ஆமா அவளுக்கு அண்ணியா தான் வேணும். நீ அண்ணின்னு சொல்ற? எனக்கு அண்ணி தான். உனக்கு அண்ணியா? அதான் எப்படி? அதெல்லாம் அப்படித்தான். நிலானி இப்ப நல்லா இருக்கீங்களே? நல்லா தான் இருக்கேன் இமையா. இமையா என்ன இத்தனை டைம் நல்லா விசாரிக்கிற? யார் கேட்க சொன்னது? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிலானிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் கேட்டேன் எப்படி இருக்காங்கன்னு. ஓ சரி சரி. எங்க யாரையும் காணோம்? நீங்க யாரை கேக்குறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? அன்னைக்கு அமுதன் சார் தான் வேணும், அதான் ஆளை காணோன்னு கேக்குறாங்க. அப்படியா நீ? இல்ல அப்படி இல்ல, நான் அவரை கேட்கல, கொஞ்சம் மிஸ் ஆகுதே, அதான் யாரும் வரலன்னு கேட்டேன். இமையா சொல்லுங்க, அவங்க ஆளை காணாம இவங்க பதறி போயிருக்காங்க. மலர் என்ன? அண்ணி அண்ணனுக்கு வேலை இருக்கான், அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன வேலை இருக்கா? ஏன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல நீ வாங்க அங்க போகலாம். ஆனந்தி வா, அண்ணி ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க, வாங்க நீ நம்ம போகலாம். அப்படி ஆனந்தி? சரி ஃபீல் பண்ணிட்டு வா. மலர் இங்க என்ன நடக்குது உனக்கு தெரியுதா? தெரியுதா நீ? நிலாக்கு நடக்கிறாங்க, இம்மையா நடக்கிறாங்க. சீனியர் என்னன்னா நிலாவை பொண்டாட்டின்னு சொல்றாரு, இம்மையா என்னன்னா அண்ணின்னு சொல்றா. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சீனியர் என்ன வரலையோ? மலர் அமுதன் தம்பி இருக்காருல்ல, அவர் எப்படி? அண்ணி அப்படி சரியா கேக்குறீங்க, அவர் நல்லவர் அண்ணி, நல்லா ஜாலியா பேசுவார் தெரியுமா? நிலா கிட்ட எப்படி பேசுவாரு? அபிஷா நிலா கிட்ட பேசுவாரு, நிலா கதை அபிஷாட்ட சரியா பேசாது. சரி மலர் வா நம்ம போலாம். நிலானி இங்க வந்திருக்காங்க, அவன் நிலானி கூப்பிட போறான்னு சொன்னானே, கால் பண்ணி வர சொல்லுவான். அவனுக்கே தெரியாதான் போல நிலானி வந்தது. ஹலோ சொல்லு இமையா. என்ன பண்ற? உன்கிட்ட சொன்னனே, மறந்துட்டியோ? நான் மறக்கல, கொஞ்சம் உள்ள வர முடியுமா? எதுக்கு? நான் போயிட்டு வரேன். டேய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உள்ள வா. எனக்கா? துணிக்கடையில் என்ன சர்ப்ரைஸ்? நீ வந்து பாரு என்னன்னு, சீக்கிரம் வா. ஓகே வரேன்.
இமையா, நிலானி, இங்கே இருங்க, நான் வரேன். ஆ. என்ன நீ மாப்பிள்ளை வரல? உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம அது வரைக்கும் சாரி பார்த்துட்டு இருக்கலாம். ஆ சரி அண்ணி. நம்ம புடவை எடுத்துட்டு போயிட்டு தாலி எடுக்கலாமா? ஆ அப்படியே பண்ணலாம் நீ. அம்மா, இமையா நல்லா இருக்கியாம்மா? ஆ நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கம்மா. ம் சரிங்க ஆண்டி. அம்மா கொஞ்சம் வாயா. என்ன இமையா? வாமா. அண்ணி நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஆ சரிங்க அண்ணி. அம்மா இவங்க தான் நிலா அண்ணி. என்ன நிலா அண்ணியா? ஆமாம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? ம் நல்லா இருக்கம்மா. அம்மா நிலா நீ பார்க்க உங்கள மாதிரி இருக்காங்களே. அப்படியே சொல்ற? எனக்கு கொஞ்சம் அப்படியே தான் தெரியுது. நம்மால் எங்க இருக்கா? நீ இங்க தான் இருக்கியா? உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண? நீ ஏன் போன் எடுக்கல? நீங்க வரணும் என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? நிலா இவன் ரெண்டாவது பையம்மா, பேர் அபி. அபி இது நிலா அண்ணியா, இமையாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஆமா, உங்க ரெண்டு பேத்துக்கு முன்ன பின்ன தெரியாது. அம்மா இன்ட்ரோ பண்றாங்க. ஹலோ நிலா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்னம்மா நடிக்கிறான் ஃப்ராடு. நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களோ? இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அப்படியேங்க. மாப்பிளைக்கு என்ன வேணும்? சித்தியா வேணும். உண்மையா நான் வாங்கிட்டு கேட்கல. யாருக்கிட்ட கேட்டா என்ன? உனக்கு தேவை பதில் தானே. ஒரு டைம் சித்தின்னு சொல்லு. சித்தி. உண்மையா நீ அடி வாங்கிட்டு ஓட போற. இந்த பொண்ணு தான் அன்னைக்கு பார்த்தோம். ராகையா அக்கா கூட தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னாங்களே. இந்த பொண்ணு பார்த்தா அப்பவே இங்கே பார்த்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் கேட்கலான்னு நினைச்சே மறந்துட்டேன். யாரா இருக்கும்? நீதா வாமா சாரி எடுக்க போலாம். சரிம்மா. மையா நீ வா. ம் வரமா. இல்ல என்ன? நீங்க வரணும் என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் எதுக்கு சொல்லணும்? நான் வருவேன்னு தெரிஞ்சுதானே வந்தேன். எனக்கு நீங்க வருவீன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். பொய் சொல்லாத, எனக்குலாம் தெரியும். நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் ஒன்றும் போய் சொல்லலை. சரி விடு, நான் உனக்கு சாரி செலக்ட் பண்ணவா? எனக்கு பிடிக்காது. என்னையா? ரெண்டுமே. என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? ஓ கண்ணாலே காதல் பண்றாங்களோ? லவ்ஸ் விடுதுங்களா? என்னமோ பேசிக்குதுங்க, என்னன்னு தெரியலையே. இங்க நான் ஒருத்தர் இருக்கதே மறந்துட்டாங்களா? ரெண்டும் உறைஞ்சு போயிருக்கு. இவ்வளவு நேரம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. போர் அடிக்காது? ஓஹோ ரெண்டு பேரும் இப்படிதான் லவ் பண்ணீங்களோ? பேசாம பார்த்துட்டே இருக்கத்தான் காதல் போல. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் எருமை மாடு இங்க பாரு. ஏங்க உங்களை எம்மையா கூப்பிடுறா. அவ கிடக்குறா, அவளுக்கு வேற வேலையே இல்ல. ஆமா எனக்கு வேலை இல்ல, நீங்க வெட்டி முறிக்கிறல்ல தடியா. நான் பேசுறது உன் காதல விழல, நிலானி பேசுறது மட்டும் உன் காதல விழுதோ? டேய் காட்டு குரங்க, என்ன ரியாக்ஷன் இல்ல? ஓய் பொண்டாட்டி, என்ன என்ன திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க? ஏன் கண்ணு, நான் எங்க வேணாலும் பாப்பேன், உங்களுக்கு என்ன? ஓஹோ அப்படி வரியோ? சரி, நீ ஏன் பொண்டாட்டி, உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எதுவும் கேட்க கூடாது. என்னாச்சு திடீர்னு நிலானி பேச மாறிடுச்சு? இவ்வளவு நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணாலே. இவ என்ன பண்ணிருப்பா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாமா வந்துட்டால, இவ என்ன பண்ண போறாளோ? மாமா. என்னம்மா? என்னமாவா? இமையா இப்படி கொஞ்சம் வரியா? என்ன ரைமிங்கா பேசுறியோ? இல்ல இமையா, மாமா முகம் எனக்கு சரியாவே தெரியல, அதான் கொஞ்சம் பக்கத்துல நின்னு பேசினா நல்லா இருக்குமோன்னு தோணுது. கொஞ்சம் நீ இப்படி வாயா. அதெல்லாம் வர முடியாது, நீ அங்கே இருந்து பேசு, எங்க அண்ணனுக்கு எல்லாம் காது கேட்கும். மாமா. என்னம்மா? மாமா நான் சேரீ எடுக்கவா இல்ல லெஹங்கா எடுக்கவா இல்ல ஃப்ராக் எடுக்கவா? எனக்கு எது மாமா நல்லா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அதுவா காவியா, உனக்கு எது சூட் ஆகணும் சாரி ட்ரை பண்ணி பாரு, அது உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மாமா? ஆனா எனக்கு சேரீ கட்ட தெரியாதே. அதுக்கு என்னம்மா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. மாமா நீங்களே எனக்கு சேரீ கட்டி விட போறீங்களா? ஏ காவியா, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பேசணும் தெரியாது? அப்படின்னா தனியா பேசினா ஓகேவா மாமா? காவியா தனியா தானே, அங்க யாருமே இல்ல, போய் பேசுமா. நிலாவை வெறுப்பேத்தி பார்க்கலான்னு பார்த்தா நிலா சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பாக்குறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணாலும் நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். இன்னும் என்னென்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். மாமா
இவ ஒருத்தி மாமா மாமான்னு கடுப்பேத்துறா. நிலா மாமான்னு சொன்னா நல்லா இருக்கும். மாமா நீங்களே எனக்கு வந்து saree செலக்ட் பண்ணி தாங்களா? நானா? அதுக்கு என்ன, செலக்ட் பண்ணிடுவோம். என்ன நிலா பேச மாறிடுச்சு? இதானே நமக்கு வேணும். கிரிட்டி உனக்கு இருக்கு. அப்புறம் ஒரு பேச்சு மே 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 மேன்னு. மாமா வாங்க. என்ன பின்னாடியே போறாங்க? ஹலோ, நீ என்ன அவ பின்னாடி போற? டேய் தடியா, உன்னதான் அண்ணி கூப்பிடுறாங்க. என்னடி உங்க அண்ணி இப்படி முடிச்சிட்டு இருக்கா? நான் காலியா? நீ பேசுற பேச்சுக்கு எல்லாம் வேணும் தான். நான் போறேன். ஏய் இமையா போகாத, இங்கே இரு. உங்க அண்ணி பார்த்தாலே பயமா இருக்கு. அதை நீ பேசுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். என்ன என்ன? என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது? நான் கூப்பிடல, உங்க மாமா பொண்ணு கூப்பிட்டுருப்பா. அப்படியா? சரி நான் போறேன். நல்லா ஜாலியா பேசுறல. ஆமா ஆமா, அவ்வளோ பேச்சியும். என்ன கோவம் வருதோ? எனக்கு இதுக்கு கோவம் வரப்போகுது. ஆமால, உனக்கு கோவம் வராது. நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டியே. எப்படி இருக்கு ஜோடி பொருத்தம்? என்ன கேட்டீங்க? இல்ல, நானும் உனக்காக எத்தனை வருஷம் காத்திருக்குது. நீ எந்த முடிவும் சொல்ல மாட்ற. எனக்கு வயசாயிடும் போல. அதான் ஜோடிய மாத்திக்கலான்னு. மாத்திக்கலான்னு? ஜோடி மாத்திடலான்னு சுனில் சொன்னான். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க பல்ல பேத்து கையில கொடுத்துருவேன். புரியுதா? புரியுதுங்க மேடம். ஆஹா வந்துடுச்சுடா. என்ன வாந்தியா? இல்ல, லவ். இரவும் பகலும் என்னை வாட்டினார், இதயம் அவள் பெயரில் மாற்றினார், காதல் தீயை வந்து மூட்டினாள். நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாராதா. வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. வரேன் ஆண்டி. என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும் தம்பி. ஆண்டி உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? தம்பி, நீங்க எந்த ஊர் பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்க, எப்படி தெரியாம இருக்கும்? நான் உங்களை இப்போதான் ஆண்டி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் தான் தம்பி. நிச்சயத்தப்ப என்னால வர முடியல. போட்டோல தான் உங்களை பார்த்தேன். ஆண்டி சந்தோஷ் வீட்டில் இல்லையா? இல்ல தம்பி, இப்பதான் வேலைக்கு போனா. நான் ஃபோன் போட்டு வர சொல்லவா? இல்ல ஆண்டி வேண்டாம், நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். சரி தம்பி, இருங்க தம்பி, நான் டீ எடுத்துட்டு வரேன். ஓகே ஆண்டி. ஆண்டி வரத்துக்குள்ள ஃபேமிலி போட்டோ எங்கன்னா இருக்கான்னு பார்க்கணும். இங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ரூம்ல என்ன இருக்குமோ?